இப்படிதான் இருக்குது நம்மளோட கலாச்சாரம். ஒரு கோயிலில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம மக்களே வாங்க. போன வீடியோவில் நம்ம இந்த இடத்த தான் போய் பார்த்தோம். செம்மையாக இருந்துச்சு. 1282 கட்டப்பட்ட ஒரு நினைவு சின்னம் தான், போர் நினைவு சின்னம். அது வந்து இப்போ பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தாண்ட வந்து நம்ம நினச்சி பார்க்காத ஒரு இடத்தாண்ட வந்து மாட்டிக்கிட்டோம் கடைசியில். இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இங்கே சுடுகாடு மாரி இருக்குது. அந்த இடத்தாண்ட பணமும் எரிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்து நம்ம பீதி ஆகிட்டு ஓடியாந்துட்டோம் அங்கேருந்து ரிட்டனு. உங்களுக்கு சுற்றி காட்டிகிட்டு இருந்தேன். இது வந்து ஆக்சுவலாக ஒரு கோயில் மாதிரியும் சொல்லலாம். ஏன்னா புத்த மதம் வந்து இங்கே வந்து நிறைய பரப்புறதுக்கு ரீசனாக இருந்ததுக்கும் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குன்றாங்க. அதுக்கு பக்கத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த இடத்தாண்ட வந்து ரொம்ப இயற்கை கொஞ்சம் காட்சிகள் இருந்தது. ரொம்ப ரம்மியமாக அமைதியாக இருந்துச்சு. ஆனால் பின்னாடி மட்டும் இந்த திகிலூட்டும் விதமாக ஒரு சில விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு பட்ட உடனே நம்ம கொஞ்சம் பீதி ஆகிட்டோம். அதேமாரி ஆள் நடமாட்டமே இல்லை, இன்னொரு விஷயம். அதனால் நமக்கு கொஞ்சம் இதுவாகிடுச்சு. அதனால் நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்தோம். இந்த கோயில் வந்து உள்ளே வந்து சிறப்பம்சம்னா அந்த பெரிய பெல் ஒன்று இருக்குன்னாங்க. ஆனால் நம்மளால் அதெல்லாம் உள்ளே போய் பார்க்கவே முடியல. ஏன்னா வந்து கொஞ்சம் சீர்குடைஞ்சு இருக்கு போல். ஜன்னல் மாதிரி தெரிஞ்சுது, ஆனால் ஜன்னல் இல்லை. எல்லாமே லாக்டாக இருக்குது. ஒரு வேளை உள்ளே இருந்து லாக் பண்ணுற மாதிரி ஏதாவது சிஸ்டம் இருக்கும் போல். இது ஜன்னல். ஆமாம், இது வந்து உள்ளேருந்து லாக் பண்ணுற மாதிரி தான். இதையும் மூவ் பண்ணுற மாதிரி ஏதாவது செட்டப் வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். நம்ம உள்ளே போனால் தான் தெரியும். பாருங்கள், உள்ளே சாமி இருக்காங்க. ஒரு 3 சாமி இருக்காங்க. புத்தர் மாதிரி தெரியுது. சரிங்க, அது வந்து போன வீடியோ. இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த இடம் தான் போக போகிறோம். செக்கிஜோசன் மியோரா குஜி அப்படின்றாங்க இதுக்கு பேர். இதுவும் சூப்பராக இருக்குது. இதோட காலகட்டமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் தான் கட்டியிருக்காங்க. ஒரு 50 வருஷம் கேப்பு தான் அதுக்கும் இதுக்கும். ஆனால் அதுதான் வந்து முன்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்தால் இதுதான் இது. இந்த இடத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான மரங்கள்லாம் இருக்குன்ட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து இந்த புத்த மடத்துக்கு சார்ந்த விஷயங்கள் தான் நிறைய இருக்குன்றாங்க. பாருங்கள், நம்ம இங்கேருந்து பார்க்கும்போதே செம்மையாக இருந்துச்சு அந்த மரம்லாம். ஆனால் உள்ளே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியல. இது ஆக்சுவலாக ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா வந்து உள்ளே வந்து ஜென்ரலாக நம்மள மாரி டூரிஸ்ட்டாக அவ்வளோவா வந்து ஆள்கள் போயிட்டு நடமாடுற மாதிரி எனக்கு ஒன்றுமே தெரியல. அப்படியே நம்ம பக்கத்துலேயே இருந்த இன்னொருத்தங்க யாரோ இப்படி வந்துட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட நம்ம கேட்கும்போது இந்த இடம் எதுக்கு ஃபேமஸ்னு கேட்டால் ஸ்வீட்டுக்கு ஃபேமஸ்ன்றாங்க. அப்புறம் நம்ம கூகுள் பண்ணி பார்த்தா ஆமாம், 14ஆம் நூற்றாண்டில் இந்த இடத்தாண்ட வந்து உயிரோன்ற ஒரு ஸ்வீட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்றாங்க. அது வந்து இப்போ ஜப்பான்லேயே ஜப்பான் ஸ்வீட்ஸுன்னு நம்ம விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட்டில் அதுவும் ஒன்றுன்றாங்க. இது வந்து அந்த காலத்துலேயே வந்து சீனர்கள் நிறைய வந்து கலாச்சார உறவுகளாக தூதர்களாக வரவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த இடத்த கெஸ்ட் ஹவுஸ் மாரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்றாங்க. பாருங்கள், இங்கே வந்து இவர் பார்க்குறதுக்கு லைட்டாக மீசை இதெல்லாம் வச்சுருக்கிறத பார்த்தா அதை ஒரு தமிழ் மன்னன் மாதிரி தான் தோன்றாரு. எனக்கு கரெக்டாக தெரியல. புத்த மதமே நம்ம இந்தியாவிலேருந்து தானே வந்துச்சு. அதனால் வந்து அந்தமாரி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக நமக்கு தெரியல. எல்லா கதவுகளும் பூட்டப்பட்டிருக்கிறதுனால நமக்கு எப்படி உள்ளே போகிறதுனே ஒரு மாதிரி இருக்குது, சங்கோச்சமாக. ஆளுங்களும் இல்லை, யாராவது கேட்கலான்னு பார்த்தா ஆரஞ்சு வேறு நம்மளை கண்ணை ஊற்றிக்கிட்டே இருக்குது. சரி வாங்க போயிடுவோம், நமக்கு டைம் இல்லை. ஆனால் ரொம்ப சூப்பர் க்ளீனாக இருக்குது. இந்தமாரி ஒரு இடத்துல தங்கிறதுன்றது வந்து கொடுத்து வச்சுருக்கணும். இவ்வளோ அருமையான லொக்கேஷனு, பக்கத்துலேயே சிட்டி. இது ஒரு கிராமம் ஃபீலிங் தருது. இது உள்ளே வந்துட்டோம்னா, இந்த காம்பவுண்ட் உள்ளே வந்துட்டோம்னா அவ்வளோ அமைதியாக இருக்குது. ஆளுங்க இருக்காங்களா இல்லையா ஒன்றுமே தெரியல. சுத்தமாக ஆள் நடமாட்டமே இல்லை, அவ்வளோ அமைதியாக இருக்குல்ல. நம்ம அந்த லொக்கேஷன் வந்து ஒரு 100 மீட்டர்ஸ் வாக்கு தான் பக்கத்துலேயே இருக்குது இந்த டொச்சோஜி டெம்பிள். இந்த டொச்சோஜி டெம்பிள் தான் நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தவொடனே காட்டியிருப்பேன். ஆனால் நம்ம போகும்போது வந்து காலையில் வந்ததுனால வந்து கடவுளை வந்து நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் இப்போ வந்து ஈவினிங் டைமு, அதனால் வந்து எல்லா ஃபாரினர்ஸ் டூரிஸ்ட் எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. நம்ம வந்து உள்ளே போய்ட்டு எல்லாத்தையும் பார்ப்போம்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேன். பாருங்கள், இந்த கோயில் உள்ள நம்ம வந்து இதுக்காகவே வந்தோம். சாமியை நம்மளால் பார்க்க முடியல. ஏன்னா காலையில் வந்து வந்தோம். பட் ஆனால் க்ளோசிங், அதாவது ஓப்பனிங் டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆகுறோன்ற மாதிரி தெரிஞ்சுது. அதனால் சரி பக்கத்தில் இருக்க லொக்கேஷன் போகும்னு சொல்லிட்டு உடனே அங்கே போயிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி எப்படியாவது இவரை பார்த்துருவோன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோம். ஆனால் வந்து நம்ம உள்ளே வந்து இது வரைக்கும் வெளியிலலாம் எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் உள்ளே வந்து ஃபோட்டோ வீடியோ எதுவுமே அலௌடு இல்லைன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதனால் என்னால் எடுக்க முடியாமல் போச்சு. உள்ளே வந்து ஒரு 3 இது இருக்குது, ஸ்டாச்சு மாதிரி. நடுவில் இருக்கிறது வந்து ஒரு பெரிய பெல்லு மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க.
அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கவர் தான் ஏதோ புத்தர் மாதிரி தெரிஞ்சார் லைட்டாக. அதுக்கப்புறம் இன்னொரு சாமி ஏதோ அந்த சைடில் இருந்தாங்க சாமி மாதிரி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே இருக்க மக்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு பின்னாடி அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு பாருங்க. அவர் என்ன பண்ணாருன்னா சாமியை வேண்டிக்கிட்டு உடனே ஒரு காசு எடுத்து போட்டார், காயின் மாதிரி, உண்டியல் மாதிரி இருக்குங்க முன்னாடி கட்டையில். அதில் வந்து அந்த காசை போட்ட உடனே வந்து ஒரு தடவை சாமியை கும்பிட்டு திருப்படியும் வந்து இது எடுத்துக்கிட்டாரு, ஊதுவத்தி கேண்டில் ரெண்டுமே எடுத்துக்கிறாங்க. ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்துட்டு கேண்டிலை கொளுத்துறதுக்கு தான் அந்த கேபினெட் மாரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கேண்டிலை கொளுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊதுவத்தி கொளுத்திட்டு திருப்பி போயிட்டு சாமிக்கிட்ட ஒரு தடவை சொல்லிவிட்டு அப்புறம் வந்து போயிடுவாங்க போல் வேண்டுதலை முடிச்சுட்டு. இப்படி தான் இருக்குது இவங்களோட கலாச்சாரம். ஒரு கோயிலில் ஒரு மாதிரி இருக்குது டிஃப்ரெண்ட்டாக. நம்ம நேற்று போன கோயிலெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கை எடுத்து கும்பிட்றது, இங்கேயும் அதுதான் பண்ணுறாங்க. பட் ஆனால் இங்கே கேண்டில் அதுக்கப்புறம் இந்த ஊதுவத்தி வந்து எனக்கு கொஞ்சம் புதுசாக தெரிஞ்சுது. அந்த கோயிலில் அதுமாரிலாம் அது பண்ணல. அதனால் ஒரு கோயிலுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிறைய மக்கள் இப்போ வந்து பிக்சர் எடுத்துக்கிட்டே இருக்காங்க பாருங்கள், சூப்பரில். சரி, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க. போவோம். சரி, பார்ப்போம் அடுத்த வீடியோவில். பை பாய்.